ஏழைகளுக்கும் சிறுமிகளுக்கும் பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்ல, பாட்டிமார்களுக்கும் பாதுகாப்பு இல்ல. இவ்வளவு மோசமான ஆட்சி இந்தியாவில் எங்கேயும் பார்க்க முடியாது. இன்னைக்கு அண்மையில பாத்தீங்கன்னா பல்வேறு சம்பவங்கள். இன்றைக்கு தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் பாத்தீங்கன்னா பள்ளி மாணவி பள்ளிக்கு சென்ற பொழுது வீடு திரும்பல, அத பாலியல் துன்புறுத்தி கொலை செஞ்சிருக்கிறாங்க. நல்லா சிந்திச்சு பாருங்க. அதே போல அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் சிண்டல். யார் அந்த சார்? இந்த ஆட்சியில கண்டுபிடிக்க. அண்ணா திமுக ஆட்சி வந்தா யார் அந்த சார் கண்டுபிடிக்கப்படும். மதுராங்கத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த பெண்மணியை கடத்திக்கிட்டு போய் பாலியல் சீண்டல். கோயம்புத்தூர் விமான நிலையத்துக்கு அருகில ஒரு மாணவியும் ஒரு ஆண் நண்பரும் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. காம கொடர்கள் அங்கே சென்று அந்த பெண்மணியை பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்துறாங்க. இப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலை தமிழகத்தில் நிலவிக் கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு 6999 போச வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு சொன்னால் இந்த ஆட்சியிலே சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இருக்குதா என்று சொல்லி எண்ணி பாருங்க. 6999 போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு சொன்னால் சிறுமிகளுக்கு இந்த ஆட்சி என்ன பாதுகாப்பு கொடுத்தது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். 2.5 வயது குழந்தை கிருஷ்ணகிரியிலே இன்றைக்கு பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். இப்படி ஒரு மோசமான ஆட்சி, மக்களை பாதுகாக்க தவறிய ஆட்சி, குடும்பத்தை மற்றும் வளமாக செல்வ செழிப்பாக இருப்பதற்காக ஆட்சி செய்கின்ற ஒரே அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம்.